ரிஷப லக்கணத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு நம்ம ரொம்ப ஆசையா எதிர்பார்ப்போம். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகத்துல அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை ஆண்டவன் என்னைக்குமே குறைக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க தாய்ப்பாசத்துக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவரை விட்டு கொடுக்காம கொண்டு போறதுக்கும் இவங்க சமத்தானவங்க. அதனால இவங்களுக்கு இறைவன் எப்பயுமே இறக்கம் காட்டிக்கிட்டே தான் இருப்பான். அதனால அடிப்படை தேவைகள் குறையாது. ஆனா கிரக நிலையில ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இது ஒரு இந்த இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இப்ப இந்த குருவை விட குரு பேச்சை நம்ம பார்க்குறோம். ஆனா குருவை விட என்ன அப்படின்னா, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவனுடைய தர்ம கர்மாதிபதி 9, 10 சனி 11ஆம் இடத்துல இருந்து இந்த லக்கணத்தை பார்க்கிறார். நமக்கு எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு குறை இல்லை. காலதாமதமா இருந்தாலும் நல்ல விதமா கிடைக்கும். இந்த சனி பயிற்சி நமக்கு நல்ல பயிற்சி. ஆனா என்ன செய்யறாரு, இவர் கொடுக்கக்கூடிய அத்தனை லாபங்கள் எது சனி பகவான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்தா கூட இந்த சனி லக்கணத்தையும் லக்கணத்துக்கு 8ஆம் இடமாகிய தனுசையும் பார்க்கறதுனால வரக்கூடிய படம் அல்லது வரக்கூடிய வரவு எதுல போய் முடங்குது, எதுல போய் லாக் ஆகுதுன்னே நமக்கு தெரியல. இப்படித்தான் இருக்கு சூழல். இந்த இடத்துல குரு பகவான் இயற்கையிலே ரிஷப லக்கணத்துக்கு அட்டம லாபாதிபதி, 2 அதிகாரம் பெறுகிறார். அவர் 3ல போய் உச்சம் அடைகிறார். இப்ப இவரை லாபாதிபதி என்ற நோக்கோட நம்ம எடுத்தோம்னு வைங்களேன். லாபாதிபதியாகி அவர் 3ல உட்கார்ந்து சனிசாரம் வாங்கி அந்த சனியவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியவும் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தையும் இந்த குரு பார்ப்பதால் ரிஷபத்தில் இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிக்கும் வெற்றி உண்டு. சரியா? வெற்றி உண்டு. நல்லா கவனிக்கணும். ஆனா குரு சனிசாரத்தில் இருக்கும்போது காலதாமதம் அல்லது தடங்களுக்கு பின்புதான் ஒவ்வொரு காரியமும் நடக்கும். ஆனா அவர் அட்டமாதிபதி இல்லையா? அதனால எந்த ஒரு சிறு விஷயமா இருந்தாலும் தெண்ட செலவு இல்லாம ஒரு காரியமும் சக்சஸ் ஆகாது. அதை புரிஞ்சுக்கணும். என்ன நம்ம நினைச்சுக்கிருக்கோம், அதாவது சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வருடம் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ராசிகள் போடுவேன். ஆமா, அவன் தள்ளுவண்டியில ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் சொல்ற ராசியில அவனும் பிறந்திருப்பான். அது எப்ப ஒரு வருஷத்துல உழைக்காம போய் கோடீஸ்வரன் ஆக முடியும்? அதனால அவன் கர்மவலைக்கு தக்கவாறு தான் கிரக பயிற்சியில கிரகத்தினுடைய சுழற்சியில நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை தீமைகள் நடக்கும்ன்றத பொதுவான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படிப்படியான முன்னேற்றம் வர்றான். ஒருத்தன் ரோட்டு கடையில் இட்லி கடை வச்சிருக்கான், அதுல இருந்து அப்படியே ஒரு ஹோட்டல் ஆக்குறான், அந்த ஹோட்டலை விரிவு பண்றான், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹோட்டல் ஆக்குறான், அப்படியே பெரிய லாட்ஜிங்கும் ஹோட்டல் சேர்த்து வைறான். இது வளர்ச்சி. இதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? குரு பயிற்சியான உடனே எல்லாம் நடந்துருமா? ஆனா புரிஞ்சுக்கணும், லாபாதிபதியாகிய குரு 3ல் முயற்சிகள் வெற்றி அடையும். அதே நேரம் அட்டமாதிபதி குரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு தெண்ட செலவு இல்லாம இருக்காது. அதை விட என்ன அப்படின்னா, இந்த குரு 3ஆம் இடம் அப்படின்றது இடமாற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம வசிக்கக்கூடிய வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒண்ணும் இல்லை, சொந்த வீட்டுக்காரன் அதுல சின்ன சின்ன மராமத்து வேலையை கூட பார்க்கலாம், அல்லது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாம், ரெவல்யூஷன் பண்ணலாம். இதான் வாடகை வீட்டுல இருக்கணும், அந்த வாடகை வீட்டுல கொஞ்சம் வசதி பத்தலன்னு சொல்லி வீடு மாற்றம் ஆகலாம். இதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது உடன் பிறந்த சகோதரர்கள். இந்த சகோதர ஸ்தானத்துக்கு மீன யாரு அப்படின்னா 9ஆம் இடம். இது இவர்களுக்கு 3 பண்ணணும். இப்ப என்ன சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னா, உடன் பிறந்தோருக்காக உதவி செய்வதற்கு நாம போய் பொருளாதார அடிப்படையில ஏதோ உதவி செஞ்சு பெரிய லாக்ல மாட்டிக்கிடுவோம். இது நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும். ஏன்னா தெரிஞ்சே போய் இந்த விஷயத்தை செஞ்சு லாக் ஆயிடக்கூடாது. சரி, இந்த கடகம் என்பது தாயார். அவங்க நம்ம அம்மா வழியில, அவங்களோட அம்மா அப்பா வழியில இருந்து ஏதோ ஒரு இடம் வரும், அம்மாவுக்கு வந்துருந்துருக்கும். இப்ப இந்த அம்மா என்ன செய்யும், அந்த அம்மா இடத்துல நீங்க விசிட்டுன்னு போய் கையில இருக்க காசை போட்டு அம்மா பேர்ல இருக்கக்கூடிய இடத்துல நீங்க கட்டிடாதீங்க. ஏன்னா உங்க அம்மா உங்க கூட பிறந்தவங்க எழுதி வைக்கும், உனக்கு இந்த சொத்தை தராது, எழுதியே வச்சுக்கோங்க. இதனால உங்க அம்மா என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே கிடையாது. ரிஷபலக்கணத்துக்காரங்க பூரா தாயார் மூலமா தான் ஏமாற்றம் அடைவாங்க. கூட பிறந்தவங்களும் சேர்த்தே குழியை தோண்டுவாங்க. நான் என்ன சொல்றேன், கவனம்.
கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லல, செய்யணும். நம்ம சத்துக்கு தகுந்தாப்புல செய்யணும். அப்ப இதுல ஒரு ஏகமான சொத்தையே நம்ம எதுக்கு பறி கொடுக்கணும்? சரி, முயற்சிகள் வெற்றி அடையும். இந்த இரவு நேர பயணம் இருக்கு இல்லையா, அதை ரிஷப லக்னத்துக்காரன் முதல் இது. ஏன்னா குரு அட்டமாதிபதி 3ல சனிசாரம், சனியை குரு பார்க்கிறாரு. ஆனாலும் இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் இவன் பெரிய ஆளு, நல்லவன் அப்படின்னு சொல்லி நீங்க போய் ஏதாவது பெரிய தொகையை கொடுத்துட்டு அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரிய ரீதியா கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடாது. ஆனா மற்றபடி எல்லாம் 9-10 சனியை லாபாதிபதியாகி குரு 3லிருந்து சனியை பார்ப்பதால் சிறுக கட்டி பெருக வாழ்ன்னு சொல்றான்ல, அது மாதிரி சிறுக சிறுக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நீங்க நல்லா பார்க்கலாம். ஏன்னா இதுல லக்கணத்துக்கு அவங்க சாஸ்திரம் சொல்லுவாங்க, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 வந்தா குரு நல்லது செய்வார். இங்க அப்படியெல்லாம் இல்லை. குருவுக்கு பார்வை தான் ரொம்ப சிறப்பு. அப்ப 3ஆம் இடத்துல உச்சம். புதிய முயற்சிகள் பூரா உங்களுக்கு நல்லா இருக்கும். புது புது காரியங்கள் செய்யலாம். நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியமும் அது காலத்தால் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதா இருக்கும். ஆகையினால மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க. குரு பயிற்சியில ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டால் இந்த குரு பயிற்சி இது முடியும் போது பரவாயில்ல, நம்ம இது விரயம்னு நினைச்சோம், அது நமக்கு கிரயமாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு நன்மையை நீங்க அடையலாம். ஏன்னா இதில் குரு அதிசாரத்துல போயிட்டு தான் ரிட்டர்ன் வருது. அதனால இந்த பயிற்சியில அதை சொல்லணும், புதுசா எதுவும் ஒரு காரியம்லாம் செஞ்சுக்கிற வேண்டாம். ஸ்மூத்தா கொண்டு போங்க, லைஃப் நல்லா இருக்கும். என்ன மக்களே, இந்த காலத்துல என்ன செய்யணும், யாரை வழிபடணும்? ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகான்களுடைய ஜீவசமாதிக்கு போங்க. அதே மாதிரி குரு ஆயிலி நட்சத்திரத்துக்கு வரும்போது நீங்க செல்வ செழிப்பை இந்த ரிஷபத்துக்கு அள்ளி தரும். அதனால பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். அட்டமாதிபதி தான் 3ல வர்றாரு. சனிசாரம் எதிர்பாராத விதமான லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் ரிஷபராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 2வது ராசி. ரிஷபராசியில பார்த்தா எப்போதுமே பாருங்க, குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் ரிஷபராசியில நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாகிறது? சந்திர பகவான் உச்சமாகிறார். அப்ப நிறைய கற்பனை, கலை, இசை இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ரிஷபராசியில நிறைய இருக்கும். ஒரு வேலையை கொஞ்சம் ஒழுக்கமா பார்க்க, கொஞ்சம் என்ன பிடிவாத கொஞ்சம் குணம் விட்ட கொஞ்சம் நிறைய இருக்கும். எப்படி? எல்லார் பக்கமும் அட்வைஸ் கேட்பாங்க, ஆனா முடிவு எடுக்கிறது இவங்களா இருப்பாங்க. இது எப்போதுமே இயல்பான குணம் ரிஷபத்தை பொறுத்தவரை. ஒரு வேலை கரெக்டா பர்ஃபெக்டா அதை பண்ணணுங்கிற என்ன ரிஷபத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. எப்படி? உச்சமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? உபஜயஸ்தானத்துல. எப்படி? உபஜயஸ்தானத்துல 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல குருபகவான் உச்சமாகிறார். 3ஆம் இடத்துல வெற்றில குரு உச்சம். தயவு செய்து அம்மன் அருள் டிவியில பாக்குறவங்க இந்த குரு பயிற்சி பாக்குறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் எத்தனை, அதாவது லக்ன அடிப்படையில குரு பகவான் எப்படி இருக்கிறார், நல்லவரா கெட்டவரா, எந்த அமைப்புல இருக்கான்னு பாத்துங்க. அது இல்லாம இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காரோ அதுக்கு ஏத்த பலன் இப்ப கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? ஏன் அந்த குரு பயிற்சியை நான் பார்க்க சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. 8க்கும் 11 நல்லா பார்த்துக்கணும். லாபத்துக்குள்ள அதிபதியா வர்றாரு. 2 விதமான அதிபதியா வர்றார். அதுவும் யாருடைய நட்சத்திரம் போறாரு தெரியுமா? ஏன் இந்த வீடியோ முழுக்க ரிஷபராசிக்கு செம்ம யோகம் தெரியுமா? 11ல சனி பகவான் யோகத்துல உட்காந்துருக்காரு. லாபத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த குரு போகிறார். எப்படி? மே மாசம் 12ஆம் தேதி வரும் பூசத்துடைய நட்சத்திரத்துல குரு பகவான் போறார். அப்ப லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு குரு சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? ஏன்னா சாரம்பா கதை ஜோதிடன் சோரபவான்னு சொல்லுவாங்க. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பயங்கரமா பேசும். அப்ப சனிபவன் நட்சத்திரம் போகும்போது சனிபவன் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு எல்லாம் பாருங்க. 9ங்கிறது நம்ம செஞ்சக்கூடிய புண்ணியம். 10ங்கிறது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தான அதிபதி சாரத்துல போகும்போது
எல்லாத்துக்குமே சரி. சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா போதும். இப்ப நீங்க பெரிய அளவு உலகம் பேசக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர் வருவாங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி உச்சமான குரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதனால் வரைக்கும் அவர் பலமே கிடையாது. இப்ப பலம் 100க்கு 200% உச்சமான குரு வேலை செய்யும். ஆனா ஜாதகத்துல குருவும் சனியும் நல்லா இருந்தா மட்டும் போதும். இப்ப எல்லாமே நீங்க டாப்ல வருவீங்க. நான் ஏன் ரிஷபராசி சொல்றேன்னா, கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். அதுவும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு. ஏன் சில பேர் இந்த குரு புத்தி வந்தா ஏன் ஜாதக நோட் எடுத்து வேகமா போய் பாக்குறாங்க தெரியுமா? ஏன்னா பெருங்கொண்ட பணது குருங்க. நல்லா பாருங்க, பெருங்கொண்ட பணது குரு தான் அதிபதி. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாமே, குழந்தைக்காரங்க எல்லாமே குரு தான். ஏன் திருமணத்துக்கே குரு பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுபகிரகம், ஒருத்தருடைய ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே சக்தி குரு பகவான் மட்டும்தான் இருக்கு. இந்த பதிவு நல்லா தெரிஞ்சுங்க. அவர் பார்க்குற பார்வைக்கு நான் உங்களுக்கு பலன் கொடுக்குறேன். எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ, என்னென்ன யோகம், அதுக்கான பதிவு இருக்கு. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த ஒரு வருஷத்துல இருக்கு அம்மன் ரொட்டியில. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதப்ப நம்ம போகக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். நல்லா பாருங்க, குரு பகவான் பாருங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனாம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருந்தாரா? 11 கூட 2ஆம் இடத்துல. ஆனா குரு வக்கரமா இருந்தார். நல்லா பாருங்க. கண்டிப்பா எத்தனை பேருக்கு பொருளாதாரம், பண பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாத்துலயும் ரொம்ப அப்படியே தடங்களை கொடுத்துட்டாரு. எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம் இல்ல, பொருளாதாரம் சரியா அமையல, இன்கம் சரியா அமையல, எல்லாமே ஒரு தடங்களை பார்த்தேங்கிற விஷயம் நீங்க கேட்டு பாருங்க. ரிஷபராசியில கண்டிப்பா இருக்கும். எப்படி ரிஷபராசியில கண்டிப்பா இருக்கும். காசு, பணமோ, பொருளாதாரமோ, இன்கமோ நிறைய தடங்களை பாருங்க. நிறைய இவங்க இப்ப ஒண்ணும் இல்ல, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்றேன்னா, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏதாச்சும் ஒரு வழக்கு உங்க மேல இருக்கும் பாருங்க. நல்லா பாத்துங்க, குரு பகவானும் சனி பகவானும் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி ஒரு பதிவை நீங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா ஆமான்னு சொல்லலாம். கால் வலியோ இல்ல உடல் ரீதியா ஒரு சோர்வான ஒரு தன்மைக்கு போயிருப்பீங்க. வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை, 11 மேல் அதிகாரி, திடீர் ஒரு பிரச்சனை, திடீர் கலகம், பொருளாதார வருமானத்தை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க அம்மன் நல்லூட்டுல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப பாருங்க, இந்த 3ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவார் தெரியுமா? 3ஆம் இடத்துல எங்கெங்க பாக்குறாங்க, இங்க வளர்த்து விட்டுருவார். ஒண்ணு இல்ல, 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 7 என்னங்க, உங்க மனைவி மூலமா நல்ல விஷயம் வரும்னு சொல்லுவோம். கணவன் மூலமா நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு இல்ல, திருமணம் பேசி பாருங்க. இப்ப இந்த உபஜயஸ்தானங்கிற குரு இருக்கிறனால திருமண பேச்சுகள், திருமண ஸ்தானங்கள், திருமணத்துல தடங்கள் எல்லாமே இந்த இப்ப நிறைய பேருக்கு திருமணம் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பேசி கிட்ட போயிருப்பாங்க, ஆனா கிட்ட நெருங்கி போகும்போது திருமணம் தடைப்பட்டிருக்கும். ஆனா இப்ப திருமண பேச்சுகள் வரும். காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுமே ஓகே ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களால ஒரு நண்பர்களால உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க. இப்ப எப்படி உங்களுடைய நண்பர்கள், ஏன்னா வெற்றியில குரு இருக்காரு. வெற்றியில குரு வந்து 5ஆம் பார்வை எங்க பாக்குறாரு? 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நண்பர்களாக நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கை நடக்கும். அதாவது கல்வி ஸ்தானங்கிறது மிக சூப்பரா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆங்கிறது இந்த +2க்கு மேல படிக்கிறாங்களே, இந்த காலேஜ், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, அந்த ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. அதனால அது இல்லாம 11ஆம் இடத்தையும் அவர் பாக்குறாரு. எங்கேயாச்சும் காசு பணம் கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அந்த பணத்தை இப்ப கேட்டு பாருங்க, அந்த பணத்தை ஆட்டோமேட்டிக்கா வரும். பெருங்கொண்ட பணம் வரணும். இதான் அந்த குரு பெயர்ச்சியுடைய பலன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உபஜய ஸ்தானத்துல குருவுடைய பார்வை, 9ஆம் பார்வை நேரா 11ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மக்கள் பேசுற அளவுக்கு நீங்க பெரிய லெவல் ஆகணும். ஒன்றும் இல்லை, இந்த விசா பிரச்சனை, வெளிநாட்டு வேலை பார்ப்பீங்க, வெளியூர்ல வேலை பார்ப்பீங்க, இந்த விசா பிரச்சனை தான், இந்த விசா பிரச்சனை சரியாகும். வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷனை 8ஆம் இடத்தை எடுத்துக்கணும். ஏன் ப்ரமோஷன் நம்ம போனோம்? ஏன்னா அவர் சனி பகவான் நட்சத்திரத்துல போறாரு. 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல போறதுனால ப்ரமோஷன் தேடி வரும். அந்த சனி பகவான், இந்த குரு பகவான் பார்ப்பதால் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயம் உள்ள இருக்குது. இங்க கெட்ட இடத்துல குரு உங்களுக்கு வேலை செய்யணும். உங்க ராசி பிரகாரம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிலாம் சந்திரபகவான் உச்சமாவாரு. அதனால இங்க கெட்ட பலன் உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா சந்திரனுடைய வீட்டுலதான், சுக்கிரனுடைய வீட்டுலதான் சந்திரபகவான் உச்சமாகிறாரு. இப்ப பணம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. ஆனா ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க நான் கெட்ட பலன் சொல்ல முடியல. இந்த குரு பயிற்சிங்கிறது கெட்ட பலனே கிடையாது. ஆனா அது நிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படி உங்களுக்கு வேலை செய்யும். சனி பகவான் நட்சத்திரத்தை போறாரு. 9 மாசம் குரு அங்கேதான் இருப்பாரு. அதிசாரம் போயிட்டு திருப்பி வந்துருவாரு. அப்ப நிறைய நல்ல பலன் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு புதுசா தொழில் பண்ணணும் ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? ரிஷபராசிகளே தொழிலும் பண்ணணும் ஆசை இருந்தால் ஜாதகத்தை பாருங்க, தெசாபத்தியை பாருங்க. தொழிலுக்கான தெசாபத்தி இருந்தா கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. எதையுமே யோசிக்காதீங்க. தொழில்னு மிகப்பெரிய வெற்றி வரும். எப்படி தொழில் நல்லா இருக்கும், அரசியல் நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவி அனைவருக்கும் சொல்றேன், அரசாங்க வேலை செம்ம சூப்பரா இருக்கும். நல்லா பாருங்க, அரசாங்க தொடர்புனாவே, மக்கள் தொடர்பாவே சனி பகவான் இருந்தால் தான் பண்ண முடியும்.
சனி பவனை பார்க்குறார் குரு, வேலை முடிஞ்சு. 11ஆம் இடத்துல மேல் படிப்பு பட்ட படிப்புல பாஸ் பண்ணதுன்னா 11ஆம் இடத்துல இருந்தாவே எல்லாமே தேடி வரணுங்க. அப்போ அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். மெயின் அந்த தகவல் காற்று மூலமாக என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது வெற்றி, காற்று, அதாவது இந்த கலை, இசை, இது எல்லாமே 3ஆம் இடம் தான் வரும். செல்போன், இது எல்லாமே 3ஆம் இடம் தான். உணவு, கலை, எல்லாம் இந்த துறையில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நல்ல ஒரு அமைப்பா பக்கவா இருக்கு. கிரக அமைப்பு பார்த்துக்கணும். ஏன்னா நான் கெட்டதை சொல்ல முடியல. இந்த குரு பயிற்சி எல்லாமே யோகமா வருது. இது யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில இருக்கு ராஜா. ஏன்னா நல்ல ஒரு வருமானத்தை அழகா அமைச்சு கொடுக்கும் குரு பயிற்சி. இந்த உபஜயஸ்தான குரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நட்சத்திர பலம் பார்க்கும்போது என்ன முதல் நட்சத்திரம் வரும் சொல்லுங்க? ஸ்ட்ரைட்டா கார்த்திகை நட்சத்திரம். இந்த குரு பயிற்சி பாருங்க, கார்த்திகை நட்சத்திரம் பொறுத்தவரை பயங்கரமா எதுக்குமே நீங்க கலங்காதீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே இப்ப என்னமா, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், நிறைய விஷயத்த மாத்துங்க. சூப்பரா இருக்கும். எப்படி வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, வேலை மாற்றம் பண்ணணுமா, வீடு கட்டணுமா, வேலை ப்ரொமோஷன் பார்க்கணுமா, அரசாங்கம், அரசியல், எல்லாமே இந்த குரு பயிற்சி நல்ல சாதகமா வரும். ஏன்னா சூரியனுக்கு குரு நட்பு கிரகம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, சூரியனுக்கு குரு நட்பு கிரகம். அப்போ உங்களை தலைமை பொறுப்புல உட்கார வைக்கும். அதே மாதிரி படிப்புகளையும் சரி, உடம்பு ஆரோக்கியம் சரி, எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் சரி சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி சீட் எடுக்கிற எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, எடுத்து பாருங்க, சூப்பரா அடிக்கும் கார்த்திகை நட்சத்திரம். கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. ஏன்னா குரு தங்கமோ, பொண்ணோ, பொருளோ, நகையோ, ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுப்பாரு உங்களுக்கு. ஏன்னா அதுக்கான நேரம் பக்கா வேலை செய்யுது. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. தொழில், வருமானம், வேலை, உத்தியோகம், நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்க. இனிமேல் கஷ்டமே இருக்காது. இந்த குரு உச்சமான குரு உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்யும். ஏன்னா வெற்றியில குரு இருக்கிறார். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். நீங்க கவலையப்படாதீங்க. எப்போதுமே குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் தனக்குன்னா ஒரு தனி வெளில போகக்கூடிய ஒரே கேரக்டர் இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே அற்புதமா சூப்பரா இருக்கும். எப்படி நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், எல்லாமே சூப்பரா வச்சு கொடுப்பேன். மெயினா உணவுத்துறை, கலைத்துறை, இசைத்துறை. ஏன்னா நீங்க ரொம்ப எப்போதுமே குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்க ஒரு கேரக்டர். ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். ஆனா இந்த குரு பயிற்சி பாருங்க சூப்பரா இருக்கு. ஏன்னா சந்திரோட வீட்டுல நல்லா பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி வீட்டுல இந்த குரு உச்சமாகிறாரு. அதனால சொல்றேன், நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி வெற்றி மட்டும் தான் வரும், தோல்விக்கான விஷயம் கிடையாது. அப்ப இந்த குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. இதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில இருக்கு. எது ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியா மாறும். எந்த ஒரு தடங்களும் வராது. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஜாதகத்துல குருபாகம் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, நான் எல்லா வீடியும் சொல்றதான், குருபாகம் நல்லா இருந்தா அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குரு உச்சமான குரு கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரம் மிருகசீரிடம். நல்லா பாருங்க, மிருகசீரிடங்கிறது எதுவுமே தைரியமான நட்சத்திரம், எதுக்குமே பயப்படாத நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பிறந்தா தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எப்படி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, எது வந்தாலும் பார்த்துங்களா, திறமை நிறைய இருக்கும். ஆனா மிருகசீரிடத்தை பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த செவ்வாய் சனி சேர்ந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி 40 நாள் புளிஞ்சு பிடிச்சு. நீங்க கேட்டு பாருங்க, மிருகசீரிடம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிருகசீரிடம் தான். இப்ப எல்லாமே ஏன் நல்லது நடக்குது தெரியுமா? அந்த குரு பயிற்சிங்கிறது செம்ம மாற்றம். உங்களுக்கு சரியான டைமிங், பக்கா வேலை செய்யும். ஒன்றும் இல்லைங்க, நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா வரும். நீங்க முயற்சியை விட்டுறக்கூடாது. நம்ம என்னடா தோத்துட்டோங்கிற விஷயத்த நிக்க கூடாது, எதிர்த்து ஜெயிக்குங்கிற மைண்ட் தாட்டுக்கு வாங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு மிருகசீரிடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். லாபம், பொருளாதாரம், இன்கம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கலைத்துறை, இசைத்துறை, கட்டிடத்துறை, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு கெட்ட விஷயம் மிருகசீரிடத்துக்கு நடக்காதுங்க, நல்ல ஒரு மாற்றமா தான் வரும். ஏன்னா அந்த குரு பயிற்சி வர காலத்துல பாருங்க, எப்படி பார்த்தாலும் இந்த 1 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, எப்போ போனாலும் இந்த கடகத்துல மட்டும் இந்த குரு போகும்போது கொஞ்சம் தடங்களை கொடுப்பாரு, மற்றபடி எதுவும் பாதிக்காது. அது எல்லாமே உங்களுக்கு பாருங்க, 7ஆம் இடத்த உங்களோட நட்சத்திர அதிபதி விட்ட பாக்குறாரு. அப்ப நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவனுடைய ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், பூர்வீகத்துல வழக்குகள் எல்லாமே சரியாகும். எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் எடுத்து வரதுனா இப்ப சூப்பரா இருக்கும். யாரு மிருகசீரிடத்துல பிறந்து சொல்றேன். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷம் 2 பாதங்கள் உடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறார். அப்போ அவங்களுக்கு எத்தகைய நல்ல பலன் கிடைக்கும்?
என்பதை பற்றிய முழு விவரங்களை நாம் பார்க்கலாம். அதோடு பரிகாரங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. அதற்கு முதல்ல இந்த குரு பயிற்சி அப்படி என்ன சிறப்பு என்பதை பற்றிய பொதுவான விஷயங்களை உங்களுக்கு அலுப்பு இல்லாமல் விஷயத்தை நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு எத்தனாவது வீட்டில் வருகிறார், அவருடைய பார்வை என்ன, ஸ்தான பலம் என்ன என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளர போவோம். ஸ்ரீ குருப்யோ நமக. அறிகுவோம். குரு பகவான் அப்படின்னாலே ஒரு முழு சுபக்கோள். 9 கிரகங்களில் ஒரு முழுமையான பிளானட். 9 கிரகங்களிலே ஒரு மனிதனுக்கு வேணுங்கிற அருளை தரக்கூடியவர் தெய்வம்தான் இந்த குரு பகவானாக இருக்கிறார். குரு அருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை, ஒரு அருளும் கிடைக்காது. குரு அருள் இருந்தால்தான் தெய்வமே நமக்கு காட்சி கொடுக்கும். அதனால் பெரியவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, குரு பார்க்க கோடி நன்மை. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு மனிதன் எப்படியாவது முன்னேறணும்னா அவனுக்கு குருவோட பார்வை தேவை, குரு அருள் கடாட்சம் தேவை. அப்போ ஒரு குரு இருக்கிறதுலையே ரொம்ப விரிவடைந்த பெரிய கோள். அவர் பூமியை விட ஒரு 300 மடங்கு அவர் பெரியவராக இருக்கிறார். அப்போ குரு என்றால் ஒரு வெயிட், ஒரு சுமை. அப்போ பெரிய வெயிட். அப்போ மீத்தேன் என்கிற வாயு மூலமாக தன்னுடைய கதிர்வீச்சின் வாயிலாக பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். அதனால் பூமியில் இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி பேதங்களுடன் கூடிய உயிர்கள்லாம் சுகமாக வாழ்கிறது. இப்போ ஜாதகப்படி ஒரு மனிதனுக்கு சுபகாரியங்கள் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், வீடு கட்டணும், அப்படியெல்லாம் சுகமாக இருக்கணும்னா குருவோட பார்வை நமக்கு தேவை. அப்போ குரு மஞ்சள் கிழங்குல ஆட்சி செலுத்துகிறார், அதிகாரம் உண்டு. இந்த சுண்டல் கடலை அவருக்கு பிடித்த தானியம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுபோல் தங்கம், அந்த கலருக்கும் குரு தான், அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அப்போ குருவினுடைய பொருள் கொண்டு நாம் போனும்போது நமக்கு நன்மை கிடைக்கும். எங்கேயாவது போகிறோம், ஒரு குரு அருள் வேணும், ஒரு வெற்றி வேணும்னா சுண்டல் கடலையே ஒரு அரைக்குள்ள நம்ம கையில் வச்சுக்கிட்டே போனோம்னா நன்மை உண்டாகும். குரு தான் பணத்துக்கு அதிகாரம். பெரிய பெரிய பணம், பெரிய பெரிய பொருளாதாரம்லாம் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா குரு அருள் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதனால் குரு என்பது ஒரு ஆச்சாரம், அனுஷ்டானம். நித்தியம் குளித்து நித்திய கடமைகளை ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து விடுவார். அப்போ இந்த பிறவியில் பணம், வீடு, வாகனம், சொத்து, சுகம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா குருவோட அருள். அந்த மாதிரி அப்போ சமுதாயத்தில் ஒரு மதிப்பான மனிதர், உங்களுக்கு எனக்கு ஒரு பதவி வந்துச்சு, ஒரு பட்டம் வந்தது, ஒரு அதிகாரமான பதவி வந்தது அப்படின்னா குருவோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். புரிஞ்சுட்டா? அப்புறம் பாருங்கள், குரு நம்ம ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிற பொழுது ஒரு நல்ல மனநிலையை தருவார். அப்போ தவறான பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது தடுத்து நிறுத்தி டைவர்ட் பண்ணி சரியான பாதைக்கு போகக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடியவர் யார்? குரு பகவான். அப்போ ஒரு மனிதன் பெரிய மனிதருடைய தோரணை, கம்பீரம் நல்லா கவனிக்கணும். அப்படி இருக்கார் அப்படின்னா கௌரவமாக, அந்தஸ்தா, மதிப்பா, மரியாதையா ஒருத்தர் இருக்கார். ஒருத்தர் பார்த்தோன்னே எழுச்சி நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் குருவோட அருள் இருந்தால் தான் முடியும். அப்போ குருவாகவே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், பெரிய பணக்காரர்களுக்கு பாருங்கள், வெறும் செல்வம் கொடுத்துட்டாருன்னா குழந்தை பிரச்சனையே கொடுத்துருவார். நல்லா கவனிக்கணும். அப்போது 9 கிரகத்தில் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர் யார் என்றால் இந்த குரு பகவான் தான். அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவான் எவ்வளவு பயன்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பார்த்தால் தோஷம் நிவர்த்தி. அப்போ குருமார்களை பார்த்தாலும் நமக்கு அருள் கடாட்சம் உண்டு. ஒரு இறை பலம், ஒரு குலதெய்வ பலம் வேண்டுமானால் இந்த குரு பலம் நமக்கு அவசியம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கிராமத்தில் வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாரு அப்படிம்பாங்க. அப்போ குரு பார்த்தால் ஒரு உணர்ச்சியை, மனதை, ஆண் பெண்ணை மூலியமாக ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார். அப்போ இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள், அப்புறம் அது இல்லாமல் மனம் சார்ந்த விஷயத்துக்கு, மனச்சாந்திக்கு குரு அருள் தேவை. மன சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம், வளர்ச்சி வேணும்னா குரு தேவை. வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கேன், காலமெல்லாம் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி குரு பகவான். நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வருவேன். அப்போ மனசை, புத்தியை,
யோசனையை நல்ல விதமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட் தான் இந்த குரு பகவான். அப்போ நமக்கு பணப்புழக்கம் நிறைய இருக்கணும் அப்படின்னா, சுபகாரியங்கள், மன அமைதி வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுவார்? அதற்கு குருவோட பலன் தேவை. இப்போ நாம் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் கடந்த காலத்தில் 2ஆம் வீட்டில் இருந்தார். அவர் 2ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்திருப்பார், 8ஆம் இடத்தை பார்த்திருப்பார். அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்திருப்பார். அப்போ குரு பொருளாதாரத்தில் வீட்டில் இருந்து நல்லது செஞ்சிருப்பார். இப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது ரிஷப லக்கணத்திற்கு ஆயுள் காரகனும் லாபாதிபதியுமாகிய குரு பகவான் கடகத்தில் போய் உச்சமடைகிறார். அப்போ என்னாகும்? நன்மைகள் உண்டாகும். அப்போ உங்களுக்கு சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும், நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும், பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் உருவாகும், நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வீட்டில் பொறுத்தல் விடுபட்டு போன சொத்துக்கள் உண்டாகும். பேங்கு, டாக்குமெண்ட்டு, சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும். உங்கள் வீட்டுக்கு போகிற பாதையில் ஒரு பிரச்சனை, தோட்டத்தில் போகிற பாதையில் ஒரு பிரச்சனை இருந்து அதெல்லாம் நீங்கும். இடப்பிரச்சனை, மனை பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கும். ப்ரொமோஷன் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குருவின் அருளால் வீரியம் உண்டாகி குழந்தை பேர், நன்மக்கள் பேரெல்லாம் உண்டாகும். அப்போ இந்த குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ குரு உச்சமடைந்தால் எல்லா கிரகங்களும் எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சி அடையும். அப்போ உங்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், ஒரு புதிய வீட்டில் போய் உட்காருதல், ஒரு தவணை முறையில் ஒரு வீடு வாங்குதல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குருவினுடைய 5ஆம் பார்வை உங்களுக்கு ரிஷபத்துக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறனால உங்களுக்கு கூட வேலை பார்க்கக்கூடிய கூட்டு தொழில், கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். அதே போல் உங்களுடைய மனைவிக்கும் நல்ல அனுகூலமான வாழ்க்கை உண்டு, திருமணம் உண்டு. திருமணத்தை நடக்கவே இல்லை அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். 2வது ஒரு ஆண் குழந்தை பிறக்குமா என்றெல்லாம் கேட்டவர்களுக்கெல்லாம் ஒரு ஆண் மகவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 7ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை 7க்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் நண்பர்களுக்கும் நல்ல வாழ்க்கை முறைகள் கிடைக்கும். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கூட்டு தொழில், சொந்த தொழில், சுய தொழில், இதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகும். கடந்த ஆண்டுகளில் இருந்த கசப்பான சம்பவங்கள்லாம் மாறி உங்களுக்கு இப்போ ஏற்றமும் ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கும். சரி, உங்கள் மனைவிக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக உண்டாகும். உங்கள் மனைவி இன்னும் கொஞ்சம் ஒரு படிப்பு படிக்கலாமா, ஆராய்ச்சி கல்வி படிக்கலாமா என்றால் அதுவும் கைகூடும். குருவினுடைய 7ஆம் பார்வை ரிஷபத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் விழுகுது. அப்பாவிற்கு இருந்த நெருக்கடியான சூழல்கள் எல்லாம் மாறும். அப்பாவுக்கு உடல்நல குறைபாடு, மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸு இதெல்லாம் ஏற்பட்டுட்டு சம்பாதிச்ச பணமெல்லாம் விரயமாகிட்டே இருந்தது. அதெல்லாம் மாறி இப்போ அப்பாவுக்கு நீண்ட ஆயுளும் உண்டாகும். குலதெய்வ கோயில் வழிபாடு, தெய்வீக யாத்திரைகள், புண்ணிய யாத்திரைகள், வயதானவர்களுக்கு வெற்றி உண்டாகும். அப்போ அதே போல் தெய்வ வழிபாடு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் பாக்கியம், அதே போல் தொழில் சிறப்பாக இருக்கும், விருத்தி உண்டாகும். நல்ல முறையில் செல்வம் செல்வாக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த குருவினுடைய அருள் பூரணமான நல்ல பலன்களை உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் கொடுக்கும். அதே போல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கிய தர்ம கர்மாதிபதியான சனி 11ல் போய் குரு வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு லாபச்சனியாக இருந்து ராசியை பார்க்குறார். அதே நேரம் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதே போல் அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ சனியினுடைய கொடூர பார்வையில் நம்ம தப்ப முடியாது. ஆனால் இந்த குரு அந்த சனியை பார்க்குறனால சனி மங்களத்தன்மையை அடைந்து நல்ல பலன்களை ரிஷபத்துக்கு அனுப்பி வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வேகம்லாம் குறையும். அதே போல் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய வளர்ச்சி, இதிலெல்லாம் இருந்த துன்பங்களை எல்லாத்தையும் குருவின் பார்வை சரி செய்துவிடும். அதே போல் உங்களுக்கு குருவின் சனியினுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ சனி பயிற்சி ஆன பிறகு உங்களுக்கு 8ஆம் சனி 8ஆம் இடத்துல சனி பார்த்தாலும் ஒன்று தான், இருந்தாலும் ஒன்று தான். அப்போ ஒரு கர்மாவை நிகழ்த்துவார். ஒரு பிரச்சனை, ஒரு வம்பு வழக்கு, அது கீழே விழுதல், அடிபடுதல், மூட்டுக்கு கீழே ப்ராப்ளங்கள், இந்த மாதிரியான துன்பங்கள்லாம் வந்திருக்கும். அப்பாவிற்கு கூட
பல துன்பங்களை கொடுத்துருப்பார். அப்பாவுக்கு ஒரு உயிருக்கு சமமான கண்டங்கள் வந்திருக்கும், அதை எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார். அப்போ இந்த குருவோட பார்வை சனி மீது விழுந்து சனி தன் பார்வையில் மங்களத்தை பெற்று பூரணமான நல்ல அருளை வாங்கி கொடுப்பார். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஏற்றம் மிகுந்த காலமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் பொறுத்தளவில் அவங்க ரொம்ப கவனமாக படிக்கணும். கல்வி ஸ்தானம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நாளில் கேது இருக்கிறார். அப்படி கேது இருக்கிறனால அவங்களுக்கு ரிஷபராசி தாய்க்கு உடல்நல குறைபாடுகள் வரும். ரிஷபராசி தாய்மார்களுக்கு 8ஆம் சனி இருக்கிறது, 12இல் குரு. அந்த சனியினுடைய பாதிப்பை குரு பார்வையால் அம்மாவிற்கு உடல்நல குறைபாடுகள் இருந்ததெல்லாம் சரியாகிவிடும். அதே போல் மாணவர்கள் கல்வியில் கவனமாக படிக்கணும். அதே போல் பெண்களுக்கு பொறுத்தளவில் அவங்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உண்டாகும். மேல்கல்வி படிக்கிறவர்கள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு குருவினுடைய அனுகூலம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே போல் தொழிலாளர்கள் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும். குரு பயிற்சி அவர்களுக்கு நன்மையை தரும். பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆண்டில் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு உருவாகும். அதே போல் விவசாயிகள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம். அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல வெற்றிகள் எல்லாம் உண்டாகும். நல்ல மண் மதிப்பு இதெல்லாம் உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியது விஸ்வாமித்திரரை வணங்க வேண்டும். அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் வணங்க வேண்டியது என்ன என்றால் திருப்பதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கலாம். அதுபோல் திருமோகூர் சக்கரத்தாழ்வாரை வணங்க நன்மை உண்டாகும். அதே போல் உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான புண்ணிய சேத்திரம் ராஜகாளியம்மன் கோவிலை வணங்க நன்மை உண்டாகும். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அருள்மிகு கோட்டை மாரியம்மனை வணங்கி வழிபட உங்கள் வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவானவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பரா உறவினரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குருங்கிறது ஒரு சுப கிரகம். ஓகேவா? ஸோ இந்த சுப கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதியாக வரார். அவருக்கும் உங்களுக்கும் என்னதான் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குரு உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் போய் அமரப் போகிறார். 2ஆம் இடத்துல அமர்ந்த குரு தற்போது 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இந்த ஜூன் 2ஆம் தேதி உள்ள போயிறார். ஸோ அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகுது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். ஓகேவா? அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ எதையும் அப்படியே தைரியமாக முடிவெடுத்து பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட போராட்டம், நீங்கள் அடைஞ்ச கவலைகள், உங்களை ஏமாத்தின செயல்பாடுகள், இதெல்லாம் உங்களை கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் பேசுங்க, உங்கள் மனசில் உள்ள கவலையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு நம்ம ரிஷபராசி என்பர்களை வேற ரொம்ப லாங்லாம் வேண்டாம், ஒரு 5 வருஷம் லைஃப்பை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷம் 5 வருஷம் லைஃப்பை பற்றி பேசிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி கதவை போட்டுட்டு உங்களை வந்துட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் கண்ணாடி வெடிச்சு சதறியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசில் வலியும் வேதனையும் வைத்து கொண்டு ஆனால் வெளியே உங்களுடைய சிரித்த முகத்தை எப்பொழுதுமே காட்டு. அவ்வளோ தூரம் வலியும் வேதனையும் உங்களுக்குள்ளே இருக்கும், அவ்வளோ தூரம் கஷ்டம் இருக்கும், அவ்வளோ தூரம் கவலை இருக்கும். ஆனால் வெளியே யாட்டி அந்த ஃபேஸை காட்டவே மாட்டீங்க. நீங்கள் யாரை ரொம்ப கேர் பண்ணுறீங்களோ, யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்ககிட்ட வெளிப்படைத்தன்மையாக பேசுவீங்க. அப்போ தான் காட்டுவீங்க, மனசு விட்டு சொல்லுவீங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ கவலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனால் அதையும் கூட இந்த கலியுகத்தில் உங்களை மிஸ்யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க போல. நீங்கள் சொன்ன விஷயத்தில் என்ன விஷயத்தை எடுத்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும் வாழ்ந்தவங்க தான் அதிகம். உங்களுக்கு சாதகமாக கூட இருப்பவங்க ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பல முயற்சி எடுக்குமே, நம்ம முயற்சிக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே, நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே தடையாக இருக்கே, கூட பிறந்த உறவுகளும் நம்மளை புரிஞ்சுக்கிறவே இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா
நான் சொன்னது நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க. அப்போ உங்களுடைய லைஃப்பில் இப்போ ஏற்பட்டிருக்க இந்த மன அழுத்தம், மன போராட்டம், திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம், கவலை, துன்பம் எல்லாமே விலகும். நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட நீங்கள் புதிய நண்பர்கள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்ட உறவு தான் உங்களை இப்போ கஷ்டப்படுத்துச்சு, வேற யாரும் கிடையாது. வெளியேருந்துலாம் என்னை பொறுத்த ரிஷபராசி என்பர்களை வெளியே இருந்து யாரும் தாக்க தேவையில்லை. கூட இருக்க உறவுகள் தான், கணவன் மனைவி, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெற்றெடுத்த தாய் தந்தையர், அதே போல் இப்படித்தான் நிறைய ரிஷபராசிக்கு பாட்டாக ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ஆள் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய லைஃப்பில் தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா, தன்னுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிடாதான்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் லைஃப் இப்போ மாறும். நல்ல உறவுகள் உங்களை தேடி வரும், போலியான உறவுகள் உங்களை விட்டு கடந்து போகும். கவலைப்பட தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ இனிமேல் நீங்கள் ஃபில்டர் பண்ண போகிறாங்க, உங்கள் லைஃப்பை ஒரு கேர் பண்ண போகிறாங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. முதல் விஷயம் தான். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த உங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, அதுவே பெரிய மைனஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, ஒரு 1 லட்ச ரூபாவோ இல்லை 10 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு இங்கிட்ட ஒரு பக்கம் பாசத்தை வச்சா நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னா பாசத்தை தான் செலக்ட் பண்ணுவீங்க. பணம் வேண்டாம் சார், எனக்கு ரியாலிட்டியான உண்மையான ஒரு நல்ல மனசு விட்டு பேசக்கூடிய, என் மனதை புரிந்து என் கூட பேசக்கூடிய அன்பான உறவு கிடைச்சா போதுங்கிற நினைக்கக்கூடிய ஒரு 5 ராசியில் நீங்களும் ஒரு மிக முக்கியமான நபர். ஏன்னா இங்கே பாசத்துக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு பணத்தை நீங்கள் எப்படின்னா உங்களுடைய உழைப்பின் மூலமாக, கடின உழைப்பின் மூலமாக, அதாவது ஓவர் டைம் எடுத்து கூட நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு உங்களை மட்டும்தான் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டேன்னா, நான் சொன்னாலும் சரி இல்லை உங்களுடைய மேலதிகாரி சொன்னாலும் சரி, ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்த நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எனக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் நான் சொல்லிட்டோம்னா போதும், நீங்கள் நைட்டுக்குள்ளே தூங்காமல் விடிய விடிய இருந்து முடிச்சுட்டு அப்பாடி நம்ம நம்பினாங்க, நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ கூட சார் நான் பண்ணி கொடுத்தா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க, அந்த வார்த்தை வராது. சார் நீங்கள் நம்பிட்டீங்களே சார், நான் செஞ்சு கொடுத்துறேன் சார். அப்படிங்கிற இயல்பான ஒரு குணம் தான் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஸோ அதனால தான் குணத்தால் வீழ்த்தப்பட்டீர்கள் என்பது தான் உண்மை. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும்போது, ஒரே வீட்டிலேருந்து நீங்களும் அவரும் பேசவில்லை, அவர் எப்படா பேசுவார்னு காத்திருக்கீங்கன்னா இனிமே அவர் உங்க கூட பேசுவார். ஓகேவா? ஸோ அதே போல் திருமணமே முடியல சார், திருமணமே முடியல, திருமணத்துக்கு முயற்சி எடுக்கும், ஏதோ ஒரு காலத்தில் டிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்கு, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் திரும்ப முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போது உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனை சரியாக போது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை யார் யாரெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிறாங்களோ, ஸோ அத்தனை நிலையிலிருந்து மாறி உங்களுடைய நல்ல குணத்துக்கு, உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் உயர்ந்த பதவிக்கு போக போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப்படுறாங்க. ஒன்று உங்களுக்கு திருமணம் நடக்கும், அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்பு தேடி வரப்போகுது. ஸோ நீங்களாக வாழ போகிறீங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமாக பல சிந்தனைகள் ஓடுது, பல செயல்பாடுகள் இருக்குது, ஆனால் எதுவுமே செயல்படுத்த முடியும் இல்லையா? ஸோ இனிமேல் தான் செயல்படுத்த போகிறீங்க. உங்களுக்குள்ள உள்ள 1000 கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்கான விடையை குரு பகவான் கொடுக்க போகிறார். ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதியாக. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களை சூப்பராக இருக்க போது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா பத்ரகாளி அம்மனை பிடிச்சிக்கோங்க. பத்ரகாளி அம்மனை பிடிச்சி, அம்மா நீதாம்மா எனக்கு கொடுத்துனேன், நான் ஒன்றை தான் நம்புகிறேன் அப்படி ஸ்ட்ராங்காக நில்லுங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பத்ரகாளி அம்மன் துணையுடன் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு.
ஸோ யாரெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த அம்மனை ஏற்றுக்கிறீங்களோ கீழே ஸ்ரீ அருள்மிகு பத்திரகாளி அம்மனை போற்றி போற்றி போற்றின்னு உங்கள் அப்படியே உள்ள ஆர்வம், ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பத்திரகாளி அம்மனை நீங்கள் போற்றி பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாகும்.